நேற்றைய தேர்தல் நிலவரங்களை பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டில் 39 தொகுதிகளும் பாண்டிச்சேரி தொகுதியும் சேர்த்து 40 தொகுதிகளும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். ஆனால் எங்களுடைய அந்த வெற்றி என்பது, வெற்றி கணக்கு என்பது தமிழ்நாட்டிலிருந்து தொடங்கி இருக்கிறது. ஆனால் கண்டிப்பாக தேர்தலுக்கு பிறகு இந்தியா கூட்டணி டெல்லியிலே ஆட்சி அமைக்கும். ஏன்னா வட மாநிலங்களிலே இருக்கிற நிலைப்பாடு மாறி இருக்கிறது. என்னை பொறுத்தவரை பிரதமர் மோடிக்கான அந்த எதிர்ப்பு 19 விட இப்போது வலுவாக இருக்கிறது. தேர்தல் ஆரம்பிக்கும் போது இருந்ததை விட இப்போது பிரதமர் மோடி அவர்களுக்கு அந்த எதிர்ப்பு தமிழகத்திலேயே அதிகமாக இருக்கிறது. காரணம், இன்றைக்கு தேர்தல் பிரச்சாரத்திலே தமிழ்நாடு முதலமைச்சர் அல்லது நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான், அதே போல எடப்பாடி பழனிசாமி உட்பட மோடிக்கு எதிரான நிலைப்பாடுகளை தேர்தல் பிரச்சாரத்திலே வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மோடி அவர்களை நேரடியாக விமர்சனம் செய்யவில்லை என்று சொன்னாலும் பிஜேபிக்கு எதிரான கருத்துக்களை அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ பார்க்கும்போது மொத்தமாகவே பிரதமர் மோடி அவர்கள் எக்ஸ்போஸ் ஆகிருக்கார். அப்போ நீங்கள் 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம்னு சொன்னால், ஒரு 15 நாளைக்கு முன்னாடி இந்த நிலவரத்தை விட 2 நாளைக்கு முன்னாடி மோடி அவர்களுக்கான எதிர்ப்பு மிக தெளிவாக தெரிகிறது. ஆனால் 19 விட இப்போது 24 அதிக வாக்குகள் வித்தியாசத்திலே அனைத்து தொகுதிகளிலும் நாங்கள் வெற்றி பெறுவோம். வட மாநிலங்களில் மோடி அவர்கள் இத்தனை முறை பறந்து தமிழ்நாட்டுக்கு வருவதும், தென் மாநிலங்களிலே கவனம் செலுத்துவதும் அதை பார்த்தாலே தெரியும். வட மாநிலங்களிலே அவர்களுக்கு ஒரு தெளிவான நிலை, சுலபமான நிலை இல்லை என்பதை புரிந்து கொண்டு தென் மாநிலங்களில் ஏதாவது மாற்ற முடியுமா என்று பார்க்கிறார்கள். இப்போது ஆந்திராவிலே கூட தெலுங்கானாவை போல காங்கிரஸ் பெரிய அளவிலே வரும் என்ற நிலைப்பாடு இருக்கிறது. சந்திரபாபு நாயுடு அவர்கள் பிஜேபியோடு சென்ற காரணத்தினால் எதிர்வாக்குகள் அத்தனையும் காங்கிரஸுக்கு வர இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அப்படி இருக்க ஆந்திராவில், தெலுங்கானாவில் இருக்கிற மூடு தான் ஆந்திராவில் இருக்கும். ஸோ தெலுங்கானாவில் காங்கிரஸ் ஆட்சி அமைச்சிருக்கலாம், ஆந்திராவிலேயும் அதே நிலைப்பாடு தான் அந்த மக்களுக்கு அப்படிங்கிற மாதிரி நிலைப்பாடு. இப்போ தேர்தலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க ஜெயிச்சாதான் தெரிவிப்பாங்க. ஒரு தொகுதி கூட ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. அப்புறம் அவங்கள பிஜேபிக்கு இவங்க தெரிவிச்சா இல்லை, தெரிவிக்காட்டா நமக்கு இல்லை. இப்போ வந்து இந்திய கூட்டணி ஆட்சி அமைச்சோடனே வேடத்தவர்கள் அணை கட்டியே தீர்வு அப்படின்னு சொல்லி கர்நாடகா இந்திய கூட்டணி வந்து ஏற்கனவே வந்து காவிரியில் தண்ணி திறந்த நிலையில தொடர்ந்து இது மாதிரி பேசி வருது இந்திய கூட்டணி. அவங்க மேகத்தட்டு அணை விவகாரம் என்பது ஒரு அரசியல் விவகாரமாக மாறிப்போனது. அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்தவாறு பேசக்கூடிய ஒரு கருத்தாக அது இருந்து கொண்டு இருக்கிறது. நம்மை பொறுத்தவரை நீதிமன்ற போராட்டம் தான் அதை தீர்த்து வைக்கிறது. ஆனால் வந்து இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நம்முடைய உண்மையை அங்கே ஆட்சியில் இருப்பவர்களிடத்திலே புரிய வைப்பதற்கான அந்த வாய்ப்பு இருக்கிறது. இப்போ பாரதிய ஜனதா கட்சி கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி வந்துருச்சு, அதை பண்ணிருக்க வேண்டியதானே? பண்ண மாட்டாங்க. நமக்கு வந்து இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நம்ம உண்மையை புரிய வைக்க வேண்டிய அந்த வாய்ப்பு இருக்கு, புரியாத வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நமக்கு ஆதரவான நிலைப்பாடு இருக்க வாய்ப்பு.